டாக்டர் உ.வே. சாமிநாதையர், தமிழ் தாத்தா. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தேவையான மிக முக்கியமான குறிப்புகள் கீழே தொகுக்கப்பட்டுள்ளன. டிஎன்பிஎஸ்சி தேர்வு பெட்டகம் மற்றும் பள்ளி பாடப்புத்தகங்களின் தரவுகளின்படி முக்கிய தகவல்கள் பின்வருமாறு. அஞ்சல் தலை. இந்திய அரசு 2006ஆம் ஆண்டு இவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது. உ.வே. சா நூலகம், சென்னை பெசன்ட் நகரில் 1942இல் இவருடைய பெயரில் நூல் நிலையம், டாக்டர் உ.வே. சா நூல் நிலையம் நிறுவப்பட்டு இன்றும் செயல்பட்டு வருகிறது. முக்கிய தேர்வு குறிப்புகள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட்ஸ். உ.வே. சா சென்னை மாநில கல்லூரியில் பிரசிடென்சி காலேஜ் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். 1937இல் சென்னை மாநில மாநாட்டில் மகாத்மா காந்தி உ.வே. சா அவர்களின் உரையாடலை கேட்டு இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று குறிப்பிட்டார். டாக்டர் உ.வே. சாமிநாதையர், தமிழ் தாத்தா. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தேவையான மிக முக்கியமான குறிப்புகள் கீழே தொகுக்கப்பட்டுள்ளன. டிஎன்பிஎஸ்சி தேர்வு பெட்டகம் மற்றும் பள்ளி பாடப்புத்தகங்களின் தரவுகளின்படி முக்கிய தகவல்கள் பின்வருமாறு. பொதுவான குறிப்புகள். ஜெனரல் புரோஃபைல். முழு பெயர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகன் சாமிநாதன், உ.வே. சா. பெற்றோர் வேங்கட சுப்பையர், சரஸ்வதி அம்மாள். பிறப்பு பிப்ரவரி 19, 1855. தமிழ் விக்கிபீடியா. திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம் கும்பகோணம் அருகில் சூரிய மூலை என்ற கிராமத்தில் பிறந்தார் என்றும் குறிப்புகள் உண்டு. இயற்பெயர் வெங்கட ரத்தினம். இவரது ஆசிரியர் இவருக்கு சாமிநாதன் என்று பெயரிட்டார். ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மறைவு ஏப்ரல் 28, 1947. சிறப்பு பெயர்கள். தமிழ் தாத்தா அவர்களின் தமிழ்ச் சேவையை பாராட்டி வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் மகாமகோபாத்தியாய. 1906ஆம் ஆண்டு ஆங்கில அரசு இவருக்கு இந்த உயரிய பட்டத்தை வழங்கியது. திராவிட வித்யா பூஷணம் சாம்பசிவம் பிள்ளை என்பவரால் வழங்கப்பட்டது. தாகூர் விருது 1932ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் டி.லிட் பட்டம் வழங்கி கௌரவித்தது. இலக்கிய பணி மற்றும் பதிப்புகள். ஓலைச்சுவடிகளில் அழிந்து போகும் நிலையில் இருந்த சங்க இலக்கிய நூல்களை தேடி தேடி அச்சு புத்தகங்களாக பதிப்பித்தார். முதலில் பதிப்பித்த நூல் வேணுவனலிங்க விலாசச் சிறப்பு 1878. முதலில் பதிப்பித்த காப்பியம் சீவக சிந்தாமணி 1887. பதிப்பித்த முக்கிய நூல்கள்: பத்துப்பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1894, மணிமேகலை 1898, ஐங்குறுநூறு 1903, பதிற்றுப்பட்டு 1904. மொத்த பதிப்புகள் 80க்கும் மேற்பட்ட பண்டைய தமிழ் நூல்களை அச்சுவாகனம் ஏற்றினார். சுயசரிதை மற்றும் இதர நூல்கள். ஆட்டோபயோகிராஃபி, என் சரிதம், ஆனந்த விகடன் வார இதழில் 1940 முதல் 1942 வரை தொடராக வெளிவந்த இவரது சுயசரிதை நூல் அண்ணா சென்டனரி லைப்ரரி. நினைவு மஞ்சரி உ.வே. சா எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு. அரசு செய்த சிறப்புகள். கவர்மெண்ட் ரெகக்னிஷன்ஸ். நினைவு இல்லம். உத்தமதானபுரத்தில் உள்ள இவரது இல்லம் அரசு நினைவில்லமாக மாற்றப்பட்டுள்ளது. அஞ்சல் தலை. இந்திய அரசு 2006ஆம் ஆண்டு இவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது. உ.வே. சா நூலகம், சென்னை பெசன்ட் நகரில் 1942இல் இவருடைய பெயரில் நூல் நிலையம், டாக்டர் உ.வே. சா நூல் நிலையம் நிறுவப்பட்டு இன்றும் செயல்பட்டு வருகிறது.